தொலைஞ்சு போன உங்க மொபைல் போனை இந்த டிஜிட்டல் இந்தியாவில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட உதவியும் தேவைப்படுது, சென்ட்ரல் கவர்மெண்டோட உதவியும் தேவைப்படுது. இவங்க ரெண்டு பேரும் உதவி பண்றதுக்கு லேட் ஆகினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் இருந்தா போதும், ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னா உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும். இப்போ உங்க ஃப்ரெண்டோட போனை வாங்கிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்புக்குள்ள போய் உங்க மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன் இன் பண்ணிக்கங்க. இப்போ அந்த மெயில் ஐடி எந்தெந்த டிவைஸ்ல எல்லாம் லாகின்ல இருக்குது அப்படிங்கறத காட்டும். அதுல நீங்க தொலைச்ச அந்த டிவைஸை தொட்டு அந்த தொலைஞ்ச போன் எங்க இருக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தியே உங்க தொலைஞ்ச போனை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களால கண்டுபிடிக்க முடியலனா அடுத்ததா நீங்க உடனே உங்களுடைய சிம்மை பிளாக் பண்ணிருங்க. எதுக்காக பிளாக் பண்ண சொல்றோம்னா உங்களுடைய சிம் கார்டு மட்டும் ஒருத்தர் இருந்தா போதும், அந்த சிம் கார்டை பயன்படுத்தி மட்டுமே உங்களுடைய மொபைல் பேங்கிங்க அவர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதனால முதல் வேலையா கண்டிப்பா உங்க சிம் கார்டை பிளாக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கூகுள்ல போய் டிஎன் போலீஸ்னு தேடி இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போய் ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல செல்போன் மிஸ்ஸிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உள்ள என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா கேள்விக்கும் எவ்வளவு விரிவான பதில சொல்ல முடியுமோ அவ்வளவு விரிவாகவும் கரெக்டாகவும் பதில என்டர் பண்ணிட்டு கீழே அடியில இருக்கிற ரிஜிஸ்டர் அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ நாம வெற்றிகரமா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தொலைஞ்சு போன நம்ம மொபைலை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் சொல்லணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால தான் தொலைஞ்ச உங்க போனை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு IMEI நம்பரை வச்சு பிளாக் பண்ண முடியும். அதுக்கு மறுபடியும் கூகுள்ல போய் சஞ்சர் சாதின்னு தேடி இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. இதுல பிளாக் யுவர் ஸ்டோலன் மொபைல் இருக்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் பிளாக் ஸ்டோலன் மொபைல் அப்படிங்கறது தொட்டிங்கன்னா உள்ள இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த எல்லா கேள்விக்கும் பதில சொல்லிட்டு கீழே அடியில இருக்கிற சப்மிட் அப்படிங்கறது தொட்டுங்க. இப்போ காணாம போன உங்க போனை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. திரும்ப உங்களுக்கு போன் கிடைச்சிட்டுனா இதே வெப்சைட்டுக்குள்ள போய் அன்பிளாக் அப்படிங்கறத கொடுத்து உங்க போனை நீங்களே அன்பிளாக் பண்ணிக்கலாம்.